ஸோ விநாயகர் வாங்கினோமா, ஸோ வீட்டில் 3 நாள் வச்சு சாமி கும்பிட்டோமா, ஆற்றுல கொண்டு போய் கரைச்சோமா. ஸோ இது மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலாக. இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் நிறைய இருக்குது. அதாவது சிவன் கோயிலுக்கு போகிறவங்க, விஷ்ணு கோயிலுக்கு போகிறவங்க, அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க, முருகன் கோயிலுக்கு போகிறவங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் ஒரு வித்தியாசமான நாட்களில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய காலண்டர் பேஸில் மற்ற திருவிழாக்கள் அமையும். இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது திதியின் அடிப்படையில் அமையும். ஓகே, சதுர்த்தி திதி 4வது திதியில் அவர் பிறந்தார். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார் என்ற ஐதீகம் நமக்கு தெரியாது, ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறோம். இதில் விநாயகரை ஏன் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு, இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யார் இருக்கிறா? விநாயகர் தான் இருப்பார். அதாவது மூல கணபதி அல்லது ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஒரு விநாயகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சாமியை கும்பிட போகிறோம். இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராமத்தில் உள்ளவர்களுக்கு கூட பெரிய கோயில் இல்லாட்டா கூட ஒரு சுபகாரியம் பண்ண துவங்குகிற போது அவர்கள் முதல்ல செய்கிற வேலை ஒரு விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போய் ஒரு தேங்காயை வெறி தேங்காய் போட்டு உடைச்சிட்டு மற்ற வேலையை கவனிப்பாங்க. அப்போ இது எதை காட்டுதுன்னு கேட்டால், நான் செய்ய போகிற காரியங்களில் ஏற்படுகிற தடைகளை தயவு செய்து உடைச்சி நொறுக்கிட்டு எனக்கு துணைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம்.